ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி காலகட்டத்தில் பெண்கள் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை தான். ஸோ இந்த குழந்தையின்மைக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷனை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து சும்மா அப்படியே சொல்லிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஆதாரமாகவும் இருக்காங்க. இது குழந்தையின்மைக்கு மட்டும் இல்லாமல் குழந்தையின்மைக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற மாதவிடாயை முதல்ல இது சரி செய்து அதுக்கப்புறமா நீங்கள் கர்ப்பம் ஆகிறதுக்கு என்னவெல்லாம் உங்களுக்கு அதாவது பெண்களுக்கு பொதுவாக என்னவெல்லாம் தடையாக இருக்குதோ அந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கோளாறுகளையும் வந்து இது சரி செய்து நீர்க்கட்டியாக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கட்டியாக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு கர்ப்பப்பை அடைப்பாக இருக்கட்டும், கருக்குழாயில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான உங்களுடைய எல்லா பிரச்சனையும் வந்து சரி செய்கிறதுனால நீங்கள் வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ஒரு தடை இல்லாமல் நீங்கள் வந்து இருக்க முடியும். ஸோ ஒழுங்கற்ற மாதவிடாய குழந்தையின்மை பிரச்சனையை நீக்கக்கூடிய அந்த ரெமடி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 2 பொருள் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கழற்சிக்காய் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க. கழற்சிக்காய் வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் எல்லாருமே வந்து செயல்படுத்திங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை வந்து செய்கிறதுக்கு ஏதோ ஒரு தயக்கம், ஏதோ ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கழற்சிக்காயோட தோல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது வந்து சுத்தியாலையோ அல்லது வெயிட்டான ஏதாவது ஒரு பொருளால் உடச்சி இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இந்த பருப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பருப்புக்கு 5 மிளகு வந்து உங்களுக்கு கணக்கு. இது வந்து சரியான அளவாக இருக்கும். அப்படி உங்களுக்கு மிளகு வந்து அதிகமாக சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 4 மிளகு சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு கிராம் கணக்கில் சொல்லணும் அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு கலர்ச்சிக்காய் வாங்குறீங்க அப்படின்னா, அதாவது தோலோட 100 கிராம் அளவுக்கு கலர்ச்சிக்காய்க்கு 25 கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்து அதை வந்து இந்த மாதிரி இந்த பருப்போட அந்த தோலெல்லாம் வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா காய வச்சுருங்க. காய வச்சு இதை வந்து அப்படியே பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வந்து மற்ற பாத்திரங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணியிலையோ அல்லது பால்லையோ அல்லது தேன் கூடவோ உங்களுக்கு எப்படி முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து கலந்து சாப்பிட்டுக்கோங்க. இது வந்து வெறும் வயிற்றில் காலையில் உள்ளுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கணும். இதை வந்து நீங்கள் நைட்டும் வந்து எடுத்துக்கலாம். நைட்டு வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடியோ அல்லது சாப்பாட்டுக்கு அப்புறமோ அதே மாதிரியே தண்ணியோடையோ பாலோடையோ தேனோடையோ நீங்கள் வந்து கலந்து சாப்பிட்டுக்கோங்க. இதை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதாவது டீஸ்பூன் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 1/2 டீஸ்பூன், நைட்டு ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். இதை வந்து எவ்வளோ நாட்களுக்கு சாப்பிடணும் அப்படின்றதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடிய 48 நாட்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக இதை சாப்பிட்டுட்டு வாங்க. குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 48 நாள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இதை தொடரலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடிய 48 நாட்கள்லேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு க்யூர் ஆகிடும். மேலும் நீங்கள் தொடரணும் அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரலாம். இப்போ நீங்கள் கர்ப்பமாகிறதுக்காக இதை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாதவிடாய் ஏற்பட்டதுலேருந்து அந்த ஃபஸ்ட்டு நாள்லேருந்து 10 நாட்கள் வரைக்கும் சாப்பிடுங்க. 11ஆவது நாள் 12ஆவது நாள்லேருந்து நீங்கள் வந்து இதை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரும்பாலும் குழந்தை தரிக்கிறது அந்த மாதவிடாய் வந்ததுலேருந்து 13ஆவது 14ஆவது 15ஆவது நாட்களில் தான் வந்து குழந்தை தரிக்கிறதா வந்து டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அதை ஆதரவுபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. ஸோ தாய்மை அடையிறதுக்காக நீங்கள் சாப்பிட்றீங்க, கர்ப்பமாகிறதுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு நாள்லேருந்து 10 நாட்கள் வரைக்கும் இதை சாப்பிட்டுக்கோங்க. 11 12ஆவது நாள்லேருந்து இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதம் தங்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கழற்சிக்காய் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிடலாம். அல்லது மறுபடியும் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பீரியட்ஸ் வந்த நாட்கள்லேருந்து மறுபடியும் வந்து 10 நாள் வரைக்கும் சாப்பிடுங்க. இதை வந்து நீங்கள் ரொட்டீனாக எடுத்துக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ கர்ப்பமாகணும்னு நினைக்கிறவங்க நம்பிக்கையோடு இதை வந்து செய்யுங்க. நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பலம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தாய்மை அடைகிறதுக்கு நானும் வாழ்த்துறேன், நானும் நிறையவே பிரார்த்திக்கிறேன். இது வந்து குழந்தை இல்லாதவங்க தான் எடுத்துக்கணும் அப்படின்ற எந்த விதமான இதுவும் கிடையாது. இது வந்து வயசுக்கு வந்த பெண்கள்லேருந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் இருக்குது, சரியாக உங்களுக்கு மாதவிடாய் வரமாட்டேங்குது, அல்லது முன்னாடி வருது அல்லது பின்னாடி தள்ளி போகுது, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ரெமடி தான். ஸோ வந்து தயங்காமல் நம்ம செய்யலாம். அதே மாதிரியே 30-40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கட்டிகள்லாம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடுது. அந்த கட்டிகள் வந்து நாளடைவில் பார்த்தீங்கன்னா கேன்சராக மாறிடுது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ நீங்களும் வந்து அம்மா ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இறைவனுடைய கிருபை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடம்புல எந்த விதமான கோளாறும் இல்லாமல் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பேர் பெறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே இன்னொரு விஷயமும் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இப்போ வந்து குழந்தை இல்லைன்னு சொன்னால் அந்த பெண் மட்டுமே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அவங்களுக்கு மட்டுமே தான் குறை இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஒருவேளை ஆண்களுக்கு வந்து விந்தணு கம்மியாக இருந்தால் கூட வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆண்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடிய 48 நாட்கள் வந்து தினமும் வந்து ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட சொல்லுங்கள். கூடவே தினமும் ஒரு வால்நட்டும் சாப்பிட சொல்லுங்கள். வால்நட் வந்து நைட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் அதை உரிச்சு அப்படியே சாப்பிடுங்க. இதை நீங்கள் வந்து 48 நாட்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரது மூலமா விந்தணு உற்பத்தி வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சரியாகிடும். இதே மாதிரியான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடியே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு தெளிவாக பண்ணுறேன்.
அந்த வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரியே அவங்களும் ட்ரை பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 70க்கும் மேற்பட்டவங்க கர்ப்பமாக இருக்கிறத அவங்களே தன் கழிப்பட வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், ஐ பட்டன்லையும் வைக்கிறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா எல்லா கமெண்ட்டையும் வந்து ரீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேருமே உங்களை மாதிரியே மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.